யார் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார்? இவர் எப்படி கந்த புராணத்த தமிழ்ல மொழிபெயர்த்தார்? அப்படின்ற கதைய வாங்க பார்க்கலாம். காஞ்சிபுரத்துல உள்ள குமரக்கோட்டத்துல கோயில்ல அர்ச்சகரா இருக்காரு காலத்தியப்பர். அவரோட மகன் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார். காலத்தியப்பருக்கு பிறகு கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் குமரக்கோட்டத்துல அர்ச்சகரா பணியாற்றிட்டு இருக்காரு. கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழ் மொழியிலையும் சமஸ்கிருத மொழியும் வல்லவர், திறமை வாய்ந்தவர், சிறந்த புலவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு நாள் கச்சியப்ப சிவாச்சாரியார் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவுல தோன்றாரு முருகப்பெருமான். எம்மை பற்றி பாடும் அப்படின்னு சொல்லி கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு உத்தரவிடுறாரு. கச்சியப்ப சிவாச்சாரியாரும் தூக்கத்துல இருந்து எழுந்து அவருக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. முருகன் கனவுல தோன்றி அவரை பத்தி பாடுன்னு உத்தரவும் கொடுத்துட்டாரு. அவருக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. ரொம்ப பக்தி பரவசமா முருகனை நினைச்சு கண்ணுல தண்ணீர் விடுறாரு. ஆனாலும் கச்சியப்பருக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவ்வளவு பெரிய திருப்பணியை நம்மளால